ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பட்டர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 7 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு போத் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் ஆன் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம கேக் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 75 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம 3 முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைம்லேயே 3ஐயும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக அடுத்த முட்டையை சேர்த்துடலாம். இப்போது சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சோட தோலை துருவி எடுத்திருக்கேன். இதே சேர்த்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை நம்மளோட கேக் பேனில் ஊற்றிடலாம். இதை இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. இப்போது நம்மளோட அவன் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. உள்ளே வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம்.
இந்த ஓடிஜியோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆரஞ்சு பட்டர் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறின பிறகு நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். கேக் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த ஆரஞ்சு பட்டர் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.